நாம முன்னாடி இருந்த வீடியோ எடுத்து வந்திருந்தோம். இந்த வீடியோக்கள் அண்மை காலமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள இருக்கிற அந்த முக்கியமான கட்டங்கள், அதாவது அந்த முன்னோட்டங்கள், ஒரு சின்ன சின்ன வீடியோவில் வந்து இங்கிலீஷ் வீடியோ வந்து கொஞ்சம் காலமாக கட் பண்ணி வந்தாங்க. நிறைய வீடியோக்களில் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரிலாம் வந்து அப்படியான வீடியோக்கள் அந்த முன்னுக்கு வந்து இங்கிலீஷ் வீடியோ ஆட் பண்ணி கொள்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து இனிமேல் ஆட் பண்ண மாட்டோம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்ப போவோம். இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் ஓந்தாச்சிமட கடற்கரைக்கு போறதுக்காக முன்னுக்கு நின்று கொண்டு இருக்கோம். வாகனத்தை வந்து பக்கம் பார்க் பண்ணிட்டு அப்படி நடந்து வந்து இருக்கோம். இப்பவே வந்து அவ்வளவு கிரௌட் ஆயிட்டு. அப்ப அங்க ஒன்று நம்ம கடற்கரைக்கு பக்கத்துல வாகனத்தை போட்ட மாதிரி இருந்தா போகும்போது கடும் கஷ்டப்படணும். அவ நம்மளோட நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க, இந்த பக்கம் போயிட்டாங்க. சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் வந்த நானும் என்னுடைய நண்பன் பேரை சொல்லு. நிலுஜன். அப்ப நண்பன் நிலுஜனும் நிக்ஷனும் அப்ப நாங்க அப்படியே போய்கொண்டிருக்கோம். அங்க போயிட்டு நண்பர்களோடையும் ஜாயின்ட் ஆக போறோம். ஓந்தாச்சிமட கடற்கரைன்னு சொன்னாலே இந்த பற்றப்பு தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்க கழிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஒரு இடம். ஒரு நல்ல நாள் அப்படி வருமாக இருந்தா அடுத்தது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லடி கடற்கரை வீடியோக்கள்ல கல்லடி கடற்கரை நாங்க காட்டிக்கொள்வோம். அதை நம்ம ஓந்தாச்சி மடத்துக்கு போவோம். இப்ப நண்பன் என்ன பிளான்? சுத்தி பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுது அடுத்த பிளான பார்த்து போக வேண்டியதுதான். இரவெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா சரியான டான்ஸ் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் நாங்களும் அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணிட்டு அப்ப காலையை நாங்கள் எழுப்பிட்டு ஆலயங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ நீங்க ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முன்னாடி பார்த்துருவீங்க. அப்ப கடற்கரை கிட்ட வந்துட்டோம். அப்ப நிக்ஷனன் அவர் வந்து காலையில இருந்து கண்ணாடி கழட்டுறாரு இல்லையே. காலையில போட கண்ணாடி வீட்டு நிறுத்துறாப்பா இதுல ஹைலைட் என்னன்னு சொன்னா கண்ணாடி அவர் இல்ல. எவ்வளவு? 1400 ரூபா. இது பொய். இது நம்ம வரும் நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி எங்க நிக்காங்க. அவங்கள இப்ப தேடல விடணும். நம்ம கடற்கரை நடுவில் இப்ப போயின்னு சொன்னா அவங்ககிட்ட வந்து முதல்ல சத்தியப்பிரமாணம் எடுக்கணும். என்னன்னு சொன்னா என்ன தரணும், மக்கள் நாயகன் அணுவோட நிற்கும் போது பெண்களை பார்வையிடுவதோ பெண்களுக்கு அவராக பேசுவதோ சைட் அடிப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. உங்களோட திரும்ப மாட்டானு. அப்ப உங்களோட திரும்ப மாட்டானு. அதான் என்னன்னு சொன்னா அடுத்து என்ன நிலையமா இப்ப நம்மளுக்கு இப்ப கடற்கரை ஸ்பான்சர் எல்லாம் மக்கள் நாயகன் அனுதான் அவரே ஃபுல்லா சாப்பாடு. நம்ம நிலைமை வந்து கடும் மோசமா இருக்கு. வெளியில பாக்குறது அவங்களுக்கு அப்படி தோணுது. 10-15 மணி நேரம் 50 ரூபாய் வாங்கி கொடுத்தா சரி. இல்ல இதுல வந்து 90s கிட்ஸ்ன்னு சொன்னா நான் என் நண்பன் தான் 99ஆம் ஆண்டு பிறந்து படிச்சேனாங்க. இவங்க எல்லாம் வந்து 2K கிட்ஸ் பார்ட்டி. இப்ப முதலாவது போயிட்டு அவங்ககிட்ட சத்தியபிரமாணம் எடுக்கிறேன். அவங்க வந்து சத்தியபிரமாணத்தை கட்டுப்படல நம்ம ரெண்டு பிரியோமா கடற்கரைக்கு வந்த முதல்ல காலை நினைக்கிறோம் இல்லையா. கால்நடை ஆடை போட போகுது அழகாரு ஒரு விதமாக அப்படியே இந்த பக்கம் இறங்கும். நல்ல சிவம் நல்ல சிவம் சித்திரை வாழ்த்துக்கள். நல்ல சேவை செய்யறீங்க. வாத வழிநாடு எல்லாம் நன்றி நன்றி. நல்லா போகுதா? வரட்டேண்ணா அப்படியே போயிட்டு யார் வந்து நான் புரியல வந்தேன். சரி நன்றி அண்ணா. உங்களை மாதிரி ஆதரவு வழங்குறவங்களை ஒரு சப்போர்ட்டா நாங்கள காலம் கூடி பயணிச்சு கொண்டு இருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்க செய்யற எல்லாருக்கும் உங்களோட இது சப்போர்ட் எல்லாம். நன்றி அண்ணா. வாங்க அப்படியே போவோம். அண்ணா பேர் சொல்லல. என்ன பேரு? சிவா. சிவா. ஓகே சிவாண்ணா நன்றியா. ஒரு காலை நினைச்சிட்டு அப்படியே போமே. காலையில உடம்புல அந்த கடல் அலையில கொஞ்சம் அந்த கால் நினைஞ்சாதான் கொஞ்சம் ஒரு ஹாப்பி மாதிரி. காலையில போதும் இந்த ஒரு தலைவா நடந்து பாட்டா போகாதீங்க. போற தான்
காலையில இப்ப காலையில நினைச்சு விடுறாரு. நினைஞ்சிட்டா அவ உண்மையிலே இன்னைக்கு வந்து கிளைமேட் வேற செமையா இருக்குது. வணக்கம். புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வேற வந்து நாங்க டீமோட வந்து சரி ஓகே போயிட்டு மழையும் பாருமா. அது மழை பெய்யாது. நம்ம மாதிரி நல்லவங்க இருக்க கூட மழை பெய்யாது. மழை பெய்யாது. இல்ல என்னன்னு சொன்னா இன்றைக்கு வந்து உண்மையிலே கிளைமேட் சும்மா அந்த மாதிரி இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை. ஆனா மழை வருமென்னா நேற்று பாய்ந்து கொண்டு இருந்த ஒரு 3 மணி இருந்து மழை வரல, சாரியா தூர்னது. அது நம்ம ஒரு பக்கம் தான் மழை, இந்த பக்கம் இப்ப இரட்டி வருதுன்னா. சரி நாங்க இப்ப அந்த பக்கமா ஒரு தொங்கல் வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்ப வந்து கொண்டு இருக்கோம். மழை வேற வாரமா இருக்குது, என்ன நடக்க போயிருக்காது. வந்து கொண்டு நம்பிக்கை மழை. மழை தூரி கொண்டு இருக்குது, குடையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சரி என்ன மாதிரி இப்ப பீச்சுக்கு வந்தாச்சு, நீ சோளம் பொரி ஐஸ்கிரீம் அது வாங்கி எடுக்கலாம். கொஞ்சம் 2 அளவு வாங்கி தரல, அடுத்து வீடியோ முடிய கட்டா சொல்லுவோம் வாங்கி தரல. பரவாயில்ல சொல்லுங்க, உண்மையில இல்ல இருந்தா வாங்கி தரலாம். நடந்தாலும் சரி. என்ன மழை வந்து இந்த மழை பெய்யிட்டு மழை வந்துட்டு எல்லாரும் கலைஞ்சு கொண்டிருக்காங்க. நம்மளோட பிள்ளைங்க எந்த மாதிரி நின்று கொண்டிருக்காங்க. வணக்கம், சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த பிளான் என்ன? பிளான் பி அடுத்து என்ன, வீட்டை போய் சாப்பிடுறது தூங்குறதா. மழை வந்துட்டு பாருங்க எல்லாருமே இந்த குடையெல்லாம் முடிஞ்சு மக்கள் வந்து புறப்பட தயாராகிட்டாங்க. ஏன்னா நண்பன் நாங்க வரக்குள்ள ஒரு முடிவு எடுத்து வந்தேன், நம்மட ஃப்ரெண்ட் முடியும் எல்லார்ட்டையும் சத்தியபரமா எடுக்கிற முடிவு எடுத்து வந்தேன். இன்னே தரணும் பொம்பளையில பிள்ளையில சைட் அடிக்கிறதோ கேலி கிண்ட செய்யறதோ செய்யக்கூடாது. வருஷத்துல செய்யக்கூடாது. அப்ப எல்லாருக்கும் சத்தியபரமா எடுக்கிறதுக்கு வந்து நாங்க அப்ப மழை வந்து எல்லாரும் கலைஞ்சு போய் கொண்டிருக்காங்க. இனி அது நான் நேற்றுறேன். ஓகே இல்ல இல்ல சத்தியபிரமாணம் செய்யறாங்க, கை வைங்க. பதில இவரு அதான் பண்ணுங்களேன். சரி நான் சத்தியபிரமாணம் செய்யறேன். நாங்க இந்த கை வச்சுக்கிறேன், நாங்க 3 பேர் 90s கிட்ஸ், இவங்க எல்லாரும் வந்து 2K கிட்ஸ் பாட்டி ஆக்கள், சின்ன சின்ன ஆக்கள் தான் கடும் பொறுப்பா. நாங்கள் 5 நம்ம மறுமணி எரிஞ்சு கெட்டவ பாருங்க, இங்க பாருங்க கெட்டவ பாருங்க. இது என்னன்னு சொன்னா முடிவை வெட்டினவரு அப்படி இது நேற்றைய தினம் இது என்ன ஸ்டைல் வெட்டு கேட்டு நான் நம்மளும் சொல்லி வெட்டுறது பங்காமன்னு சொன்னாரு. அப்படின்ற என்ன வரும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையிலே 99ஆம் ஆண்டு பிறந்துட்டு நாங்க 90s கிட்ஸும் இல்லாம 2K கிட்ஸும் இல்லாம சாகிறது இருக்கா கடவுளே முடியல உண்மையிலே. அவ சரி நம்ம இடத்துல நிக்காம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமே, மழை உள்ள இல்ல இனி நனைஞ்ச மாதிரி தான் வாங்க அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ஆனா உண்மையிலே இரவு நண்பன் கொண்டு எனக்கு ஸ்பெஷலா கவனிச்சவன் கொத்தெல்லாம் வாங்கி தந்து சோடெல்லாம் வாங்கி தந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம இல்ல மற்ற எல்லாரும் வந்து உனக்கு ஏசப்படுறானு தனியை கொட்டி பையலாண்டு கேட்கணும் இதை கேட்கணும். நீங்க இப்ப நண்பன் அவளை குடிப்பா என்ன நினைப்பா? அதாவது வந்து நெல்லிக்கோட இவ்வளவு நாள் நட்பு வச்சுக்கல என்ன உங்களுக்கு கருத்தா என்னன்னா இவர நண்பனை பத்தி சொல்ல நிறைய சொல்லலாம். அவர் 2 சொல்லுங்களா, நிறைய சொல்ல தேவையில்லை. 2 சொல்ல சொன்னா காதல் மன்னன் முதலாவது அப்படி இல்ல அப்படி இல்ல நிறைய அனுபவங்கள் இல்ல என்னன்னா நண்பனுக்கு போய் சொல்லவே தெரியாது. சரி அங்க என்ன அங்கெல்லாம் போவா நம்ம இஞ்சால போமா அங்கே போனா நீங்க பைக் எடுத்து போக வேண்டியதான். என்னடா மழை தூரி கொண்டிருக்கீ பங்க காணலங்க பங்கு என்ன வர்றது பங்கு வந்து கொண்டு இருக்காரு அவரு. அதாவது இவர் 2 பேரும் வந்து இன்னும் சின்ன புள்ளியாக இருக்காங்க. இல்ல அழிவுறத பார்க்க இல்ல இவர் தான் பங்கு. இவர் வந்து இங்கேயால் பொருளப்பட்ட சிங்கள ஏரியாவில் இருந்து வந்திருக்காரு. கோரளை பற்றி சிங்கள ஏரியா கோரளை பற்றி சிங்கள ஏரியா கோரளை பற்றி நம்ம தமிழ் ஏரியாடா. வாங்க மச்சான். ஹலோ மச்சான்.
மச்சான் டக்குன்னு வாங்க வீடியோ என்ன மச்சான் அங்க என்ன மச்சான் கிடக்குறையா ஹலோ மச்சான் என்ன மலையா ஓ வெள்ள வழியா என்ன மச்சான் போயா எங்க எடுத்தாங்க ஹெல்மெட் இங்க வாங்கலாம் கொஞ்சம் எங்க எடுத்தா என்ன பாய் இங்க வாங்க கொஞ்சம் வாங்கணும் எப்படி சோமா இருக்கீங்களா தெரியுமா தெரியும் சரி ஓகே தனியா வந்திருக்கீங்க என்ன தனியா வரதா ஒரு பலம் என்ன தனியா வந்து பிள்ளைகளை பாக்கணும் வந்தீங்க மச்சான் நாங்க 2K கிட்ஸ் 9K கிட்ஸே வந்து சத்தியபெருமான எடுத்து வந்தாங்க இன்னைக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் சைட் அடிக்கிறல பாக்குறல 8 கிட்ஸ் வந்து பொம்பளை பிள்ளைகள் பாக்கணும் சைட் அடிக்கணும்னு சொல்றாரு 70 எத்தனை ஆண்டு பிறந்த அண்ணன் வந்து 85 ஓகே AK கிட்ஸ் அப்ப AK கிட்ஸ் அப்ப சந்திச்சல மிச்சம் சந்தோஷம் எதிர்வார ஒரு சந்திப்பு சித்திரை புத்தாண்டுல எப்படி போகுது எங்க போகுது வாரான் மலையில போட்டன ஒரு வீடியோ 2025 பிறந்தது கொண்டு புதைக்கணுமா அங்க சோகாலையில புது வருஷமும் ஆப்பு மலையாம் காதல தினமும் மலையாம் உறவு தைப்பொங்கல் மலையா சித்திரை மலையா என்னன்னு சொன்னா இப்ப மழை வர நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் நல்ல நாள்ல வருது பதிலா வாருங்களா எப்படி காலையில போட்டா நான் வீடியோ வருமண்டு சரி நல்லா இருக்க வீடியோ கவுண்ட் பண்ணி எடுமதான் மக்களை காட்டு மலையில நனைஞ்சு நிக்கலாம் சரி இப்ப என்னன்னு சொன்னா இப்ப எங்களோட நண்பர்கள் எல்லாம் வந்தீங்க வெள்ளாவில இருந்து இவங்களுக்கு நீங்க உங்களுடைய கருத்தை ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்றீங்க சந்தோஷம் மச்சான் வந்து நீங்க கொண்டாடுறது சித்திரை புத்தாண்டா இந்த காலம் குறைஞ்சு போயிட்டு என்ன பண்றது மழை இப்படி வருமாட்டு தெரியும் தெரிஞ்சு என்ன செய்யற அண்ணன் பாத்துட்டீங்கன்னா அண்ணனுக்கு தனி பாணியை உருவாகி பயணிச்சு கொண்டிருக்கார் அந்த கதை வந்து பாத்துட்டீங்கன்னா கதைக்கும் போது விளங்கும் இங்கால என்னவாம் அங்கால என்னவாம் எங்க தேக்கலாம் நீங்க அந்த கதை டோன் வந்து மேல வித்தியாசமானது அடுத்தது அது மட்டும் இல்ல அண்ணாட அந்த காஸ்டியூம் அதாவது ட்ரெஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா சரம் அடுத்தது ஷர்ட் டிஷர்ட் அதை வந்து விட மாட்டார் தலையில ஹெல்மெட்டா அப்ப இந்த வயசுல வந்து இப்படி செய்து மேலே சந்தோஷம் அண்ணா சரியா மீண்டும் சந்திப்பேன் உதவிகள் போகுது பரவாயில்ல நல்லா போகுது நேற்று செஞ்சு ஃபுல்லா பரவாயில்ல செய்யறோம்னா என்னன்னு சொன்னா விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்குது அது வரும் நேர்மையா போனா சரியா அதான் நேர்மையா போகணும் உதவி என்றது நேர்மையா கொண்டு போனா நல்லம் பயப்பட தேவையில்லை இப்படி போனா பயப்படணும் அது சரிதானா நேர்மையா போ அதுக்கு விமர்சனம் வந்தா தள்ளி வை அதான் சரியா மாற உதவியில தடை பண்ணாத ஒண்ணு செஞ்சுட்டு நம்ம நன்றி நான் இப்படி ஒரு ஆதரவுக்கு நம்ம கேக்குறல்ல வரும் தானா அமைஞ்சா கொண்டு விடுங்க பாக்குற வீடியோ எல்லாத்துலயும் போடணும் வீடியோ எல்லாத்துலயும் போட்டு அவங்களுக்கு கிடைக்கணும் உதவி அதான் நம்ம அப்படி ஒரு நல்ல நோக்கத்துல செய்யறோம்னா அவ்வளவு கஷ்டத்தையும் இல்லைன்னா அதே ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் வழி தெரியும் அவங்களையும் கஷ்டப்பட்ட குடும்பங்களும் தெரியும் தானே இதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கதைக்கணுமா அதான் காய்ச்சி போட்டு அதுக்கேற்ற உதவியும் கிடைக்கணும் கொடுக்கணும் எடுத்து உதவி வராட்டி எவ்வளவு கவலையா இருக்குமே எவ்வளவு கவலையா இருக்கும் உண்மையிலே செய்து போனா எல்லாம் தடை ஒன்றும் இல்ல வேற என்ன சரி ஓகே வேற ஒன்றும் இல்ல சந்திப்போமா சந்திப்போமா இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய சோசியல் மீடியா உறவுகளுக்கும் நம்மளோட உறவுகள் எல்லாமே வந்து ஓகே எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் அண்ணா சரி சந்திப்போமா அண்ணா கவனம் எதுவும் கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா அடுக்காண்ணா கேமரா பரவாயில்லையா சரி ஓகேண்ணா வாயா சரி நான் அப்படியே போவோம் என்ன அப்ப நாங்க வந்து அப்படியே போயிட்டு வீட்டை போக போறோம் அப்படியே சித்திரை புத்தாண்டா இதோட முடிய போகுது அந்த பக்கமா அந்த போட் ரைட் எல்லாம் வந்து அதாவது பொடியனை வந்து சாகச விளையாட்டு செய்து கொண்டு அடுத்தது பாப்போமா அடுத்து நின்று பார்ப்போம் அப்ப அந்த பக்கம் பாருங்க அந்த ஒரு சில தம்பியாக்கள் வந்து அந்த போட்ல வந்து ஒரு ரைட் ஒன்று செய்து கொண்டு இருக்காங்க அப்படி வடிவா காடு வாங்க அப்படி இந்த கடற்கரை அப்படி ஓரமா நடந்து அப்படியே ஏறுவது போகும் இந்த பக்கம் நின்று இവിടത്തെ நின்று அந்த வியூ காட்டுங்க என்ன சொன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து அந்த படியன் மாதிரிலாம் வந்து குளிச்சு கொண்டு இருக்காங்க பாதுகாப்புக்கு பெரியவங்க அந்த பெற்றார் மாதிரிலாம் நின்று கொண்டு இருக்காங்க
இந்த நிலுஜன் இவங்க என்னமா குளிக்கிற ஐடியா இல்லையா? என்னன்னு சொன்னா நீச்சல் தெரியாதானே ஆக்கள் இறங்குனா உடனே அம்புலன்ஸ் கூட எடுக்கிறான். ஆக்கள் அந்த குளிக்க இறங்க போயின்னு சொல்ல கூட கூட தயாரி நம்ம. ஆனா பழையன அப்படியே ஈஸியா குளிக்கலாம் வேணே. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஓ என்ன பாருங்க கருத்தை கொஞ்சம் பாருங்க திரும்பி சொல்லுங்க. கருத்தை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. அதுக்கு மேல கருத்திரிக்கணும். அத்தியாவசியமான கருத்துக்களை சொல்லுவாரு. அவ என்னன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப அறவே நீத்த தெரியாண்டு இல்லை. நாங்களும் வந்து கிராமத்தான ஆறுகள் இப்ப வாய்க்கால்கள் வந்து குளங்கள் வந்து சின்ன குளங்கள் அதான் இப்ப சின்ன ஒரு அளவுக்கு நாங்க குளிச்சு தீர்றாங்க. இப்ப கடல் என்றதே ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம். இருந்தாக்க முடியாத அளவுக்கு பெருசு இருந்து நாங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சமாளிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள காமணி நேரத்துக்குள்ள சமாளிச்சு எங்கட உயிரை வந்து தக்க வச்சு கொள்ளுவோம். தம்பி பக்கத்துல தம்பி வந்து யாரு என்ன மாதிரி சித்திரை புத்தாண்டு வாழ்த்துகள். இது பாருங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்படி இது என்ன டை அடிச்சதுக்கு எவ்வளவு? 550 ரூபா. இந்த டைக்கா ஆட்டோவிலி முடிவெட்ட 5 ரூபா தானே? முடிவெட்ட 350 ரூபா. முடிவெட்ட 350 டைக்கு 850 ரூபா. மிலோடியா கெமிக்கல் ஆட்டோவிலி இந்த உண்மையில இது கடல் ஆழம் என்ன சொல்லுதோ கடல் ஆழம் எங்களுக்கு தெரியாது. ஆழம் கண்டு ஓடிக்கிறேன் அவரு கல்வ மச்சான் போய் தர அவரை என்னன்னு சொன்னா பாருங்க தம்பி வந்து முடி வெட்டிக்காரு சித்திரை புத்தாண்டை ஒட்டி. என்ன முடி வெட்டினதுக்கு 350 ரூபா டை அடிச்சதுக்கு 500 ரூபா. சூப்பரா இருந்தா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அப்படி போய் தருவோம். வாங்க வாங்க அப்படி போவோம். அந்த மாதிரி பாருங்க அந்த அண்ணாங்க எல்லாம் வந்து குளிச்சு கொண்டு இருக்காங்க. வாங்க பங்கு நம்மளோட மருமகன் பங்கு அந்த பின்பாறையில கொஞ்சம் அழகா இருக்காருல்ல. பின்பாறையில இல்ல பங்கு மருமான மட்டும் போட்டு கலாய்க்கிறது பிள்ளை நம்ம டலக்ஷனியா தவற பத்தி என்ன சொல்றீங்க? என்ன நீங்க எடுத்தா உங்களுக்கு பின்னால வந்து வர மனத்தாவங்கள் கூட வரும் நினைச்சேன். யோசித்து பாருங்க. என்னோட காலத்தை பழகி கொண்டிருக்கீங்கல்ல தெரிந்த நாங்கெல்லாம் ஒரு நண்பர்கள். அதாவது பாடசாலை சென்று படித்து முடித்து கிழித்து அறிந்து விட்டு வந்தவர்கள். என்னன்னு சொன்னா பாடசாலையில அந்த ஏற்பட்ட அனுபவங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய. படிகள் மதிலுக்கு மேல பாயிறது பாட நடக்க வந்து அந்த சில சில இது தெரியும் தானே. இந்த அதாவது வந்து விளாம்பழங்களை கொடுக்க போறோம் அப்படியே வேலையில் நம்ம செஞ்சிருக்க சேட்டைகள் கடவுள் உண்மையில அதாவது வந்து கலவரத்துல அப்படி இருக்கு. நாங்க வந்து எங்களோட பள்ளியை தாண்டி எங்க விளாமர தோட்டம் தான். விளாமர தோட்டம் தெரியாம இன்டர்வல் டைம்ல போற வார அப்படியே சேட்டையெல்லாம் பண்ணி படிச்சு நீங்க அம்மம்மாட போலையெல்லாம் எடுத்துருக்கீங்க சொல்றீங்க. கடங்கொப்பில உங்களோட பேரு லைன்ல இருக்கு. இதை கண்டிப்பா சொல்லுங்க. நின்று இந்த கதையை சொல்றேன். நீ சொல்றா ஓமத்தான பேர் வந்து காசு இல்ல டைம்ல அம்மம்மாட கெண்டின் இருக்குதானே. அதுல வந்து சாப்பாடு சாப்பிடறதுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் எங்களால் ஏண்ட அளவுக்கு தான் நாங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் காசு இருக்கும் எங்கள்கிட்ட. ஏன்னா தான் சரியா அந்த எங்களோட திரியாக்குள்ள வந்து அவர் வந்து எங்களோட வந்து உடனே அம்மம்மாட்ட சொல்லி கோப்பியில் பேர் எழுதி இன்னைக்கு இவ்வளவுக்கு வாங்குற அம்மம்மாண்டலி சாப்பிட்றேன். அதாவது வந்து சாப்பிட்டு முடிய வந்து அதை கொடுக்குற பழக்கங்கள் வந்து கொஞ்சம் வீதம் குறைவு அவருக்கு. அதாவது சொல்ற உண்மையா போய்யா உங்களோட சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஒரு கடல ஒரு 350 ரூபா 300 வந்து 350 ரூபான்னு சொல்ற அந்த காலம். அதாவது நம்ம நான் 5-6 வருஷத்துக்கு படிச்சது பெரிய காசு. ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு போனேன்? 120 25 30 ரூபாய். 80 ரூபா போனது. அதை விட நான் சொல்றேன் நம்ம சொல்லணும். நான் உண்மையிலே நண்பன் டலக்ஷன் சொன்ன மாதிரி ஒரு 100 தாள் கொப்பிய ஃபுல்லாவே
எழுதி முடிச்சு அந்த கொப்பியை கடைசி தூக்குன அந்த அளவுக்கு கடைசியா காய் விடுக்காம தான் பள்ளி விட்டு விளையில காமெடிக்கு தான் பேசுறோம் இருந்தாலும் ஒரு சில உண்மையும் இருக்கு இதுக்குள்ள காமெடி எல்லாத்தையும் சொல்லல நண்பா ஒரு பத்தி சொன்னா நான் அவரோட சாப்பிட போவேன் கேண்டீனுக்கு சாப்பிடும் போது கேண்டீனுக்குள்ள போகும்போது சொல்லுவாரு நீங்க உங்க ஆகி சாப்பிடுங்க நான் ஆகி சாப்பிடுவேன் நம்பர் வைக்கிறோம் நீங்க டைம் 10 ரூபாய் சேல் வந்து உங்களை கூட்டி கொண்டு நடுக்கடல தள்ளி போட்டு வர மாதிரி தான் இருக்கு முன்னாடி அப்படி இல்லை அந்த வயசுல அவருக்கு தெரியும் அந்த இல்ல அந்த என்னன்னு சொன்னா வீட்டுல இருந்து கிடைக்கிற காசு வந்து 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா தான் 30 நம்ம அந்நேரம் வந்து போடுற விலை 5 5 ரூபா ரூபா அப்ப 10 ரூபா எடுத்து அவரு 2 போல சாப்பிட அவருக்கு தாங்க காணும் அப்ப அதுக்குள்ள வந்து அந்த ஒரு நோக்கத்துக்காக அப்ப நீங்க வந்து கொப்பில நீ கொண்டு வச்சு சொல்லுவாரு நீங்க உங்க ஆகி சாப்பிடுங்க நான் ஆகி சாப்பிடுவேன் அது நியாயமான கதை தானே சரி இப்ப நம்மள ரெண்டு பேரும் வச்சுக்காச்சு இப்ப டெலக்ஷனை பத்தி நம்ம என்ன நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அவர் மறந்த நம்ம நண்பனுக்கு தெரியுமா அவனுக்கு இந்த சாப்பாடு அவனுக்கு தெரியுமா அங்க சொல்றது சரியா ஆனா உண்மையிலே நண்பன் வந்து எப்படி சொல்றாரு இல்ல அப்படி சொல்லுவேன் நமக்கு பின்பக்கம் தான் இருக்கிற பின்பக்கம் நமக்கு பின் நம்ம ஒரே லைன்ல இருக்கிற நடுமேஷ் அனு டைம்ல வந்து அவர் நம்மளோட ஜாயின் பண்ணுவாரு ஆனா அப்படி சொல்ல போனாலும் வந்து எப்படி சொல்றது தள்ளி இருந்தாலும் நட்பு கிட்டதானே அது சரி படிக்கக்குள்ள என்ன வந்து இப்ப பெஸ்ட் பெஞ்சர்னு சொல்லிடாது லாஸ்ட் பெஞ்சர்னு சொல்லிடாது நடுவுலன்னு சொல்லிடாது எல்லாரோட இருக்கிறான் ஒரு கிழமைக்கு ஒவ்வொருவரோட தெரியும் வேற நண்பன் கூட வந்து பின்னாடி இருந்ததாது நாங்க பின்னாடி இருக்கிறேன் வெறிக்கார நீங்க பாடசாலையை விட்டதுக்கு மெயின் காரணமே நான் தான் நண்பனுக்கு தெரியுமா நான் கொஞ்சம் மறந்து நாள் கூட தானே அதுல வருஷங்கள் தாண்டிது ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தா செய்ய மாட்டாரு அப்ப நாங்க அது ஓகே அது சரியான பதில் அது இன்னொரு காரணம் இருக்கு மஞ்சுளா டீச்சர்ன்றதால டீச்சர் அதுதான் என்னன்னு சொன்னா எங்களோட வகுப்பாசிரியரா இருந்தவங்க அப்ப டீச்சர்ட்ட வந்து அடிக்கடி மாட்டி கொடுக்குறேன்னா தான் இப்ப அவரை வந்து ஸ்கூலுக்கு வர வைக்கிறேன்னா தான் டீச்சர்ட்ட மாட்டி கொடுக்குறேன்னா தான் நன்மைக்கு தெரியுமா கடைசியா வந்து ஸ்கூல்ல ஒரு விட்டது என்னன்னா பயத்துல வந்து அடிவிடும் ஸ்கூலுக்கு அப்படின்னு இல்ல எப்படி சொல்ற அந்த அளவு படிச்சேன் நல்லா கடைசியில முடியல அப்படி விட்டாச்சு சரி நாங்கள் ஒரு பதிவுல சந்திப்போம் மேனத்தான் சரி நேரம் போது மழை வருது அதனால நாங்க இதை நிறைவு பண்றோம் அப்ப அந்த வகையில நாம முன்னாடி இருந்த வீடியோ எடுத்து வந்திருந்தோம் இந்த வீடியோக்கள் அண்மை காலமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள இருக்கிற அந்த முக்கியமான கட்டங்கள் அதாவது அந்த முன்னோட்டங்கள் ஒரு சின்ன சின்ன வீடியோவில் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் காலமாக கட் பண்ணி வந்தாங்க நிறைய வீடியோக்களில் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரிலாம் வந்து அப்படியான வீடியோக்கள் அந்த முன்னுக்கு வந்து இந்த வீடியோ அட் பண்ணி கொள்றாங்க ஆனால் நாங்கள் வந்து இனிமேல் அட் பண்ண மாட்டோம் அப்போ வீடியோக்களை முழுமையாக பார்வையிடுங்க அப்போ இந்த துண்டை மட்டும் நான் முன்னுக்கு தூக்கி போடுவேன் அப்போ சரி நம்ம முடிப்போம் நண்பா என்னன்னு சொன்னா காலநிலை வந்து கடும் மோசமா இருக்குது மழை வந்து பெய்து கொண்டு இருக்குது சரி உண்மையில இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஓந்தாச்சி மடத்துக்கு வந்து இப்போ எங்களை யாராவது கண்டு இப்போ பேச முடியாமலாம் சில நேரங்கள் இருந்திருக்கீங்க இப்போ கண்டிருப்பீங்க அப்போ நாங்கள் வீடியோ எடுத்து போன சில மக்கள் இப்போ காய்ச்சி கொள்ள முடியாமல் இருக்கும் அப்போ அந்த வகையில் இப்போ ஓந்தாச்சி மடம் இந்த கடற்கரையில் எங்களை இப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்களாக இருந்தால் உங்களுடைய அந்த கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம் அனைவருக்கும் மீண்டும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாய்